எனது அன்பானவர்களே, ஞானஸ்தானத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பைபிள் கற்பிப்பதை பிற்கால புனிதர்கள் நம்புகிறார்கள். ஒரு மனிதன் தண்ணீராலும் ஆவியாலும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. யோவான் 3:5. என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யோவான் 14:26 என்ற இயேசு கிறிஸ்துவின் போதனையை பிற்கால பரிசுத்தவான்கள் நம்புகிறார்கள். பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிற சத்திய ஆவியுமாகிய தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று இயேசு போதித்தார். யோவான் 15:26. பரிசுத்த ஆவி பெரும்பாலும் கர்த்தருடைய ஆவி என்று அழைக்கப்படுகிறது. கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், நற்குணம், விசுவாசம், தன்னடக்கம் என்று போதிக்கிறது. பிற்கால பரிசுத்தவான்கள் நம்முடன் பரிசுத்த ஆவி இருக்கும் பொழுது நம் வாழ்வில் என்ன சிரமங்களை எதிர்கொண்டாலும் அனைத்து நேர்மறையான உணர்வுகளையும் பண்புகளையும் அனுபவிக்க முடியும் என்று நம்புகிறார்கள். பரிசுத்த ஆவி நம்மை தனிப்பட்ட முறையில் பலப்படுத்துவது மட்டுமல்லாமல் மற்றவர்களை உயர்த்தவும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களில் அவர்களுக்கு உதவவும் நமக்கு அதிகாரம் அளிக்கிறது. ஆமேன்.